ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. Madam Mary Curie, Srinivasa Ramanujan, Sir Isaac Newton, Sir C.V. Raman, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளின் முக்கியமான கண்டுபிடிப்புகள் மனித வாழ்க்கை தரத்தையே மேம்படுத்தி காட்டியிருக்கின்றன. அவர்களுடைய கண்டுபிடிப்புகளின் பலன் எந்தவித பாகுபாடுமின்றி ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் கிடைக்கிறது. அவை லௌகீக அபிவிருத்திக்காகத்தான் பயன்படுகிறது என்றாலும் ஆன்மீகவாதிகளும் தங்களை போன்ற மகான்களும் கூட தங்களது ஆன்மீக சித்தாந்தத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை மட்டுமே நம்பியிருக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள் என்றால் இந்த கலியுகம் விஞ்ஞானமய கோஷத்தின் காலம் என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான இருக்கும். முதல்ல 16th century அந்த மாதிரி இருந்தபோது அது தத்துவ ஞானம்னுவாங்க, ஃபிலாசபியோட டைம். அது பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுடைய தத்துவங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தார்கள். அதுக்கடுத்து விஞ்ஞான மயம்ன்ற போது இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த கண்டுபிடிப்புகளால் நல்லது நடந்ததை விட கெட்டது நடந்தது தான் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ ஆட்டம் பாம்பை கண்டுபிடிச்சாங்க, அதனால் என்ன பிரயோஜனம் இல்லையா? எப்போ வி ஆர் ஆன் ரெட் பட்டன், எப்போ வேணால் என்ன தப்பு வேணால் நடக்கலாங்கிற பயத்தில் உட்காந்துருக்கோம். ஒரு காலத்தில் பென்சிலினை சர்வலோக நிவாரணின்னானுங்க, இப்போ பென்சிலினை யூஸே பண்ணாதீங்கன்னு சொல்கிறானுங்க. அதனால் தெர் இஸ் எ லிமிட்டேஷன் டு தீஸ் சயின்ஸ். அதனால் மேன் ஹாஸ் பீன் பனிஷ் டு திங்க் ரேஷ்னலிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இவன் ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது தான் இவனுக்கு பனிஷ்மெண்ட்டேங்கிற மாதிரி. ஏதோ பெரிய விஷயம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரைட்டு, ஆர்வில் ரைட் அண்ட் ரோல்டு வில் ரைட்டு, ரைட் பிரதர்ஸ் தான் ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்கன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விக்ரமாதித்தன் ஒரு ராஜா இருந்தான். அவன் சொல்கிறான், நான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சேன், அதில் பயணப்பட்டும் பார்த்துட்டேன், உலகத்துக்கு அதனால் நல்லது நடக்காது, அதனால் இந்த டெக்னாலஜி நான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிறான். ராமாயண காலத்தில் 2 ஏரோப்ளேன் இருந்திருக்கு. ஒன்று இந்திரங்கிட்ட இருந்தது, அதை தான் நம்ம ராமரும் சீதையும் நந்தி கிராமத்துக்கு போகிற போது திருப்பியும் வாங்கிட்டு போனாங்க. அண்டு குபேரன்கிட்ட இருந்த ஏரோப்ளேனை ராமனை வச்சுருந்தான். ஸோ ராமாயண காலத்துலேயும் 2 ஏரோப்ளேன் இருந்திருக்கு. ஸோ நம்ம எதையெல்லாம் இன்றைக்கி புதுசாக நினைக்கிறோமோ எல்லாம் இருந்திருக்கு. பிகாஸ் டைம்ன்றது ஒரு சக்கரம். காலம் என்பது கரங்குவோர் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றம் தோற்றம் அப்படின். சக்கரம் மேலே இருக்கிறது கீழே போகணும், கீழே இருக்கிறது மேலே வரணும். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் நடந்துட்டுருக்கு. நம்ம அந்த காலத்திலே ஆரியப்பட்டா இருந்தான். ஆரியப்பட்டா எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு. என்ன இருந்துச்சு அந்த காலத்தில்? நோ எக்ஸ்டர்னல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் ஆல். பட் அழகாக வானசாஸ்திரத்தை பற்றி அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தது இல்லையா? ஆரியப்பட்டா அந்த மாதிரி கண்டுபிடிச்சான். வராகமிகிரர்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் சொன்னார், இந்த குறிப்பிட்ட நாளில் ராஜகுமாரன் காட்டுப்பண்ணியில் சாவான் அப்படின்னார். ராஜா சொன்னான், காட்டுக்கு போனால் தானே காட்டு பண்ணி அடிக்கும்னு கடல் நடுவில் கண்ணாடி மாளிகை கட்டி அதுலேயே தன்னுடைய மகனை வச்சு பொத்தி பொத்தி காப்பாற்றினான். நீ சொல்கிற அன்னைக்கு என் பையனுக்கு காட்டு பண்ணி தாக்கலைன்னா உன் கழுத்தை எடுத்துருவேன், என்ன வேணால் பண்ணிக்கோன்னா. உட்காந்து டீ சாப்பிட்னு இருக்கான். அந்த பில்லர் இருக்கு இல்லையா, அது அவன் மேலே சாயுது. பார்த்தா அந்த பில்லரில் ஒரு காட்டு பண்ணியோட இது இருக்குது, கார்விங்க. அதனால் நிறைய ஜீனியஸ் நம்மக்கிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. அமெரிக்காவில் சிகாகோன்னு ஒரு சயின்ஸ் சென்டர் இருக்குது, சிகாகோவில். அங்கே நான் போயிருந்தபோது பார்த்தேன், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மெட்ராஸ் சயின்டிஸ்ட் அவருடைய ஃபோட்டோவை போட்டு டெலஸ்கோப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெசைஸாக ப்ரெடிக்ட் பண்ண சயின்டிஸ்ட் இவர் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஞானம் எந்த காலத்துலேயும் எல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வாட் வி நவ் கால் எஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இட்ஸ் ஏ டிட்டீரியரேஷன் ஆஃப் அவர் கெப்பாசிட்டி. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து அக்னி பகவானை கும்பிடுவாங்க. அவன் அவங்ககிட்ட வரம் வாங்கிக்குவாங்க. வருண பகவான் இப்படி காற்று ஒவ்வொரு கடவுளாக வரம் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தர்ப புல்லை எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி அக்னி பகவானை நினச்சோடனே இங்கேருந்து அப்படியே பயன் நெருப்பு போகும்.
எதிரில் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், வருண பகவானை நினச்சி இன்னொரு தர்பை விடுவான். ஸோ இங்கே நெருப்பு, இங்கே தண்ணி ரெண்டும் கீழே புதுக்குன்னு விடும். இதெல்லாம் சினிமாவில் பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் இருந்தது ஒரு காலத்தில். அப்போ நீங்கள் எவ்வளோ $1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயங்களை அவங்க வெறும் மந்திர சக்தியினால் அந்த காலத்தில் சாதிச்சிருக்காங்க. இது நாட். அதனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு இந்த உலகம் ஒன்றும் பெரிய டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ் எல்லாம் ஆகலை. த சோ கால் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஹேஸ் கிவன் இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் டு த வேர்ல்டு. ஜனங்க ஒன்றும் சந்தோஷமெல்லாம் இல்லை. அந்த காலங்களில் இருந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு இப்போ இல்லை. குடும்பங்கள்லாம் செதறி போச்சு. ஒரு காலத்தில் ஒரு கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு வயசான பாட்டி, ஒரு தாத்தா இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிற 3 மகனுங்க 3 மருமகங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அண்டு எல்லாத்தையும் வந்து அவங்க மாமியார்கிட்ட கொடுப்பாங்க. மாமியார் அழகாக நிர்வாகம் பண்ணுவான், பார்ஷியாலிட்டிலாம் பார்க்க மாட்டான். அப்படியெல்லாம் ஒரு கூட்டு குடும்பங்கள் இருந்துச்சு. வீடுகளே அந்த காலத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி தள்ளி தான் இருக்கும். இந்த மாதிரி கிட்ட கிட்ட கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்தில் ஒரு சோஷியல் இவெண்ட்ன்றது, யாரோ ஒரு கேர்ள் மெச்சூர் ஆகிட்டா, இல்லை ஒரு கல்யாணம் நடக்க போகுது, ஏதோ ஒன்று, எல்லோரும் ஒன்றா சேருவாங்க. அப்போ ஒரு வாரம் 10 நாள் எல்லோரும் குடியிருந்து குளிந்து எல்லோரும் பயங்கிற மாதிரி ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்த காலங்களெல்லாம் இருந்தது. இப்போது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு டாக்குமெண்ட்ரி நான் டிவியில் பார்த்தேன். மனோரமா அதில் அம்மா வயசான ஆஸ்பத்திரியில் படுத்துன்னு இருப்பான். அவளுடைய மகன் அமெரிக்காவிலேருந்து வந்திருப்பான். அவன் போய் டாக்டர்கிட்ட சொல்லுவான், எனது வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸில் இருக்குது, அதனால் நான் இங்கே இருந்து அம்மாவை பார்த்துக்கலாம் முடியாது, நான் ஒரு அமௌண்ட் கட்டிட்டு போகிறேன், நீங்கள் எங்கள் அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான் அவன். டாக்டர் அம்மா சொல்லுவாங்க, நீ நாளைக்கு வாப்பா அப்படின்னு. மறுநாள் வர்றான். பார்த்தா மனோரமா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பா. நேற்றபடி இன்றைக்கி உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்காளான்னு. ஆமாம், உங்கள் அம்மாவுடைய பெட்டு டாகை நான் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி கொண்டாந்து அங்கே கட்டி வச்சுருக்கேன். அந்த நாய் வந்த நேரத்துலேருந்து உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா பாரு. உங்கள் அம்மாவுக்கு தேவையானது உங்கள் காசு கிடையாது, உன்னுடைய லவ். நீ உன்னுடைய க்ரீன் கார்டுக்காகவும் இதுக்காகவும் வந்து லவ் இல்லாமல் உன் அம்மாவை அனாத மாதிரி விட்டுட்டு போறியே அப்படின்னு. இதுக்கு நடுவில் அந்த கிளியை மண்டையை போட்டுருவான். பார்த்தா தலைகாணி கீழே ஒரு பை இருக்கும், அது நிறைய துட்டு வச்சுருப்பாள். மகனே, என்னை எடுத்து போகிற செலவுக்கு நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பணத்தை சேர்த்து இங்கே வச்சுருக்கேன், இதை வச்சு எனக்கு ஏதாவது நீ காரியம் பண்ணிவிடுன்னு சொல்லுவான். இதெல்லாம் உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தானே. இன்றைக்கி எந்த ஒரு லௌகீக விருத்திக்காக நாம் இதெல்லாம் செய்கிறோமோ அதுவே நம்முடைய அன்புக்கு தடையாக போயிடுச்சு. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் பூரா. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்றுன்னு திருவள்ளுவர். அன்பு இல்லைன்னாக்கா ஒரு பாலைவனத்தில் பட்டுப்போன மரம் தளிச்சிருக்கிற மாதிரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இன்றைக்கி உலகம் பூராவும் அன்பெல்லாம் கிடையாது. ஆல் தி சோ கால்டு லவ்ன்றது அப்படி தான். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்திருப்பாள். வந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுவாள், வாங்க நம்ம தனி கொடுத்தனும் போயிடலாம், இங்கே இருந்தாக்கா உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்மளை பணம் கேட்பாங்க அப்படின்னும். இவளே இன்னொருத்தனுக்கு தங்கச்சி, அவன் கல்யாணம் பண்ணி வச்சதுனால தான் இங்கே வந்துக்கிறா. அதையே மறந்து போயிட்டு வாங்க நம்ம தனி கொடுத்தனும் போகலாம், இங்கே இருந்தாக்கா நீ இது பண்ணணும், நம்மளை கேட்பாங்க போனோன்றாங்க. இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரி கூட பார்த்தேன் நான். ஒரு வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி, ஒரு அப்பா அம்மா, ஒரு பையன் இருப்பான், சின்ன பையன். இவங்க என்ன பண்ணுவாங்க, வயசாகி போச்சு, இவங்க இறந்து போயிட்டா எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஃப்ரண்ட்டு கேட்டுக்கிட்டேயே ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே பாய்த்தலகாணி போட்டு இவங்கள படுக்க வச்சுட்டு இவங்களுடைய கட்டில் மெத்தியில் அவங்க படுத்துக்குவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம். ஸோ இந்த பையன் என்ன பண்ணுவான், இந்த தாத்தா பாட்டி இறந்த உடனே அந்த தட்டு நீ வந்து எனக்கு தான் கொடுக்கணுன்னுவான். அவங்க அப்பா எதுக்குடான்னா, நான் ஒன்று அங்கே படுக்க போகிற போது உனக்கு தட்டு வேணும் இல்லைன்னா, இப்பயே பிளான் பண்ணிட்டான் அப்பா அம்மா அங்கே படுக்க போகிறது. அதனால் இன்றைக்கி லவ்வெல்லாம் யாராவது சொன்னால் நம்பாத, கடமையை செய். ஏதோ கல்யாணம் ஆகி போச்சு, பிள்ளைங்க இருக்குது, பொண்ணுங்க இருக்குது, எல்லோரையும் பாரு, வெறுக்க தேவையில்லை. ஆனால் டோன்ட் கெட் அட்டாச்ட். இந்த உலகத்தில் 2 இருக்குது, ஒன்று அட்டாச்மெண்ட்டுன்றது, இன்னொன்று லவ்ன்றது. நான் ஒரு தடவை பருத்து ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தேன், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. அப்போ அங்கே சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் எனக்கு மெயில் அனுப்பிச்சார். நான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருந்தேன், அமெரிக்காவிலேருந்து நான் ஆஸ்திரேலியா வந்தேன் ஜாபுக்காக. இப்போ என் சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் ஏர்போர்ட்டுக்கு நியூயார்க்கில் வந்து எனக்கு சிஆஃப் எல்லாம் பண்ணாங்க. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தீங்க, ஒரு வாரம் தான் இருந்தீங்க, நாங்கள் 100 பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க வந்தோம்.
Now I understand the difference between love and attachment. எங்கள் சொந்தக்காரங்க 10 பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்தது அட்டாச்மெண்ட்டு. நாங்கள் 100 பேர் ஏர்போர்ட்டுக்கு உங்களை பார்க்கறதுக்கு வந்ததுக்காக வந்தது இல்லையா, அது லவ். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் அட்டாச்மெண்ட்டுங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு, யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ்னா கடவுள். யுவர் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரி. ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி. மை லைஃப் இஸ் ஸ்டில் எ மிஸ்டரி அப்படின்னாரு. ஐ ஆம் ரைட்டிங் மை ஸ்டோரி, இட் இஸ் ஸ்டில் எ மிஸ்டரி. யூ ஆர் ரைட்டிங் ஹிஸ் ஸ்டோரி, ஸோ யுவர் லைஃப் இஸ் பிகமிங் ஹிஸ்டரின்னாரு. அதனால் நீங்கள் வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே வரணும். ஒரு டிவி டாக்குமெண்ட்ரி கூட அந்த காலத்தில், நான் தூர்தர்ஷனில் கொஞ்ச நாள் இருந்தேன், நியூஸ் ரீடராக இருந்தேன். அப்போ இந்தியன் பேங்க்காக ஒரு 7-8 டாக்குமெண்ட்ரி எடுத்தோம். என்னென்னா, ஒரு ரூபா வந்து இப்படி ஓடும் கொயின்னு, பின்னால் வாய்ஸ் வரும், உருண்டு ஓட்டிடும் பணம், அதை தடுத்து நிறுத்துங்கள், இந்தியன் பேங்க் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் அப்படின்னு வரும். அதுக்கடுத்து 2 பசங்க அப்படி சொரப்படி கண்ணாடி வச்சுன்னு மடில் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, மைக்ரோஸ்கோப்பு. இவர்களில் யார் சர் சி வி ராமன், யார் ஆர்கமெடிஸ், இந்தியன் பேங்க் விஞ்ஞான சேமிப்பு திட்டம், இப்படி இருக்கும். இதெல்லாம் நான் எடுத்து போட அந்த காலத்தில். நான் அப்போ காட்ரேஜ் அனிமல் ஃபீட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அம்பத்தூரில். அங்கே அதனுடைய ஓனர் இல்லையா, ஏபி காட்ரேஜ், அவங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க இந்த மாட்டு தீவனத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும். நார்மலாக அவங்க இந்துஸ்தான், தாம்சன் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 மாட்டை நிற்க வச்சு முண்டாஸ் கட்டிக்கிட்டு 2 பேர் நிற்பாங்க. என்ன முனியாகும், மாடு கொழு கொழுன்னு இருக்குதே அப்படின்வார் ஒரு ஆஃபீஸர். இது அந்த காலத்தில் ரொம்ப தமாஷ். இதுவாவது பரவாயில்ல டிவி. அதுக்கு முன்னால் ஆல் இண்டியா ரேடியோவில் ஆளை பார்க்க முடியாதுல்ல, அதனால் 2 பேர் பேண்ட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த ரேடியோ மைக்குக்கு முன்னால் அவங்க காலையில் எந்திரிச்சு கஞ்சி குடிச்சிட்டு வயலில் வேலை செஞ்சா அப்படின்னு 2 பேரும் கஞ்சி குடிச்சதே லைஃப். ஸோ அந்த மாதிரி அவங்க இந்துஸ்தான் தாம்சன் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்க மாடு கொழு கொழுன்னு இருக்குன்னா, நான் காட்ரேஜ் அனிமல் ஃபீட்ஸு மாட்டு தீவனம் தான் போடுறேன் நாச்சி அப்படின்னுவோம். நான் சொன்னேன், நான் வந்து பண்ணுவேன், ஆனால் நீ எனக்கு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்துருக்கூடாது. என் ஐடியாவே யூ கான் செல் இட் ஃபார் அதர். சரின்னா நான் என்ன பண்ணேன், தேவ ஃபிலிம்ஸ் தியாகராஜன் இல்லை, அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி கோமாதா என் குலமாதா காய் ஒரு கௌரின்னு ஒரு சினிமா ஹிந்திலையும் தமிழ்லையும் வந்துச்சு. அதில் வில்லன் ஸ்ரீகாந்த். அவனை ஒசூர் மாட்டு பண்ணையில் ஹீரோயினுக்காக அவள் அன்பாக வளர்க்குற எல்லா மாடுங்களும் அவனை துரத்திக்கின்னு ஓடும். 100கணக்கான மாடுங்க எல்லா திசையிலேருந்தும் அந்த வில்லனை இது பண்ணுறதுக்காக, அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடும். ஸோ தேவர் ஃபிலிம்ஸில் அந்த ஷார்ட்டை வாங்கி அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி ஃபார் ஹெல்த்தியர் கேட்டில் காட்ரேஜ் அனிமல் ஃபீட்ஸ் அப்படின்னு போட்டேன். நான் எல்லா ஃபீல்டையும் பூந்து தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து திடீர்னு பாபா ஆகிறது இல்லை, எல்லா ஃபீல்டை பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ விதவிதமான அனுபவங்களால் தான் நம்ம இதாகிறோம். அப்போ இன்னொரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன். ஒரு ஆள் என்ன பண்ணுவோம், மருத்துவத்தில் இருக்கிற ஒரு கிளி ஜோசிங்கிட்ட போய் நான் வெளிநாடு போவேன்னான்னு கொஞ்சம் பாருங்கன்னுவான். அவன் ஐயாவுக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போவேன்னா கிளி வந்து இது எடுத்து போடும். அது வந்து சீட்டெல்லாம் இருக்குது, அதுக்கு வைக்கிற நெல் வேணும், அதுக்காக வரும். அதுக்கப்புறம் ஒரு கைரேகை ஜோசிட்டு போய் எனக்கு ஃபாரின் போகிற ரேகை இருக்குதா பாருங்க அப்படின்னுவான். இப்படி யாரெல்லாம் இந்த ஃபாரின் போகிறத பற்றி எல்லாம் ரேகை கிளி ஜோசியம் எல்லாம் கட்டின்னு அழுகிறாங்களோ அதெல்லாம் காட்டுவோம். காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸு, இங்கே இருக்கிற கோயிலுங்க, இங்கே இருக்கிற நதிகள், ஆறுகள், இந்த மாதிரி இந்தியாவில் எந்த நல்ல விஷயமெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் காட்டுவோம். காட்டிட்டு உகாண்டாவில் இடியமின் கொடுமை, இந்தியர்கள் வெளியேற்றம், ஒரே போட்டியோடு துரத்தி விட்டான் ஒரே நாளில். பர்மாவில் அகதிகளாக இந்தியர்கள் வெளியேற்றம், இந்த மாதிரி பேப்பரில் எதெல்லாம் நியூஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டுவோம். காட்டிட்டு லாஸ்ட்டில் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு முடியும் அந்த டாக்குமெண்ட்ரி. இப்படி விதவிதமாக எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நம்ம கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் அப்படின்னு அருணகிரி. எதுக்காகனா என் ஓதிய கல்வியும் மெமரிவும் தாமே வேற வேலைவர் தந்ததினால் முருகருக்கு தேவைப்படுச்சு. ஆனாலும் இவர் எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்து தான் என்ன மகானாக்கி உட்கார வச்சுருக்காரு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஸோ சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு வகையில் குலவித்தை கல்லாமல் பாகம் படும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நான் வந்து ஒரு புரோஹித குடும்பத்தில் வந்தாலே, எங்கள் அப்பா ஸ்கூல் டீச்சர் வேறு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 30 கிராமம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும்.
ஸோ ஆள் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அந்த ஊரில் நாயக்கனூர், காவாலூர், அப்சர்வேட்டரிலாம் இருக்குதுல்ல, அங்கேருந்து வெள்ளை கவுண்டர் ஒருத்தர் வருவார். உங்கள் சென்னை ஐயரை அனுப்புமா அப்படின்னு. நான் தவுளுண்டு இருப்பேன். என்னை சைக்கிள் கேரியரில் வச்சு டயரை வச்சு கட்டிடுவார் என்ன. கீழே விழுந்துடக்கூடாது இல்லை. ஸோ வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத தமாஷே கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்றைக்கி ஒரு பாப்பாவை உட்காந்துருக்கேன். அதனால் நீ புள்ளி போட்டு நான் கோலம் போட்டுருவேன். ஏன்னா அத்தனை விதமான அனுபவங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்குன்ற அனுபவத்தோட என்கிட்ட உங்களுடைய அனுபவம் தான் என்னுடைய அனுபவம். அதனால் எல்லாம் பார்த்துட்டு தான் நீ சாமியாக உட்காந்துருக்கேன். இங்கே இருக்கிற எந்த ஒரு கட்டடத்துக்கும் ஆர்கிடெக்ட்லாம் கிடையாது. கணபதி ஸ்தபதி நம்ம பெருமாள் கோயிலை வந்து பார்த்தாரு. இது என்ன சிற்பக்கலையில் கட்டியிருக்கீங்கன்னாரு. ஒன்றும் கட்டலை, என் மைண்டில் என்ன வருதோ அப்படி தான் கட்டுறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது நீங்கள்லாம் சாஸ்திரம் பார்த்து கட்டின கோயிலோடு என் கோயில் ரொம்ப நல்லா இருக்குது, பரஸ்பரஸாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன். ரொம்ப தமாஷா பண்ணுவோம். அது எல்லாருக்கும் புரியாது. பெருமாள் கோயில் இப்படி இருக்கும்ல, கோபுரம் எப்படி பண்ணோன்னா, தகர டப்பா இல்லை, அதை முதல்ல 10 டப்பா வைக்கிறது, கம்பி கட்டி அதுக்கு கான்கிரீட் போட்டுருது, அதில் ஒன்று உருவிடுறது, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 8, இப்படியே பண்ணி அந்த ஷேப்பை கொண்டு போகணும். இது யார் சொன்னாலையும் நம்ப மாட்டேன்றோம். அதே நம்ம கோயில் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் நான் ஈரான்லேருந்து வந்த ஒர்க், அந்த கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டியிருக்கோம். மூலஸ்தானம் நம்மளது கோல்டு, கோபுரம் கோல்டு, 4 கோபுரம் கோல்டு எல்லாம். அதுக்கு உள்ளே இருக்கு இல்லையா, நம்ம ஏசி போட்டிருக்கோம் பெருமாள் கோயிலுக்கு, அதிலெல்லாம் அந்த பில்லர்ஸ்க்கெல்லாம் கிறிஸ்டல் ஒட்டியிருக்கோம். ஈரானில் இருந்து கொண்டு வந்தேன். நான் ஈரான் போனபோது அங்கேருந்து பண்ணி ஆளை கொண்டு வந்து அங்கேருந்து அவங்கள 2 மாதம் தங்க வச்சு எல்லாம் பண்ணோம். இது மாதிரி பண்ணுற போது அந்த நுணுக்கமான இடங்களில் அந்த ஆளுங்களுக்கு ஒட்டே வரல. இத்தனைக்கும் இந்த வேறு ப்ரொஃபஷனல்ஸ். அப்போ நம்ம சசிகலா இல்லை, அவங்க அப்பா சொன்னார் நான் பண்ணி தரேங்க அப்படின்ட்டு. அவர் நம்ம பசங்களுக்கே கற்றுக் கொடுத்து அவங்க போயிட்டானுங்க ஈரான்காரங்க. நம்ம லோக்கல் மார்க்கெட்லேருந்து அந்த கிறிஸ்டலை வாங்கிட்டு வந்து அழகாக நம்ம பெருமாள் கோயிலை முடிச்சிட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு தமாஷ் பண்ணுவோம், அது நல்லா விளங்கிடும். நம்ம பண்ணது எல்லாமே தமாஷ் தான், எதுவும் சீரியஸாக பண்ணு. இந்த ஷிரடி பாபா கோயில் எடுத்துக்கோ, இந்த அத்திவரதர் கோயில் எடுத்துக்கோ, அங்கே இருக்கிற கோயிலெலாம் எடுத்துக்கோ, இதுக்கெல்லாம் பெரிய ஸ்தபதிகள், ஆர்கிடெக்ட்ஸு எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணுவான்றே ஒன்றுமே பண்ணல. ஜாலியாக பண்ணுவோம், அது பாட்டுக்கு நல்லா வரும். அதே மாதிரி இந்த துணி, நீ மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் பாரு, நல்லாவே இருக்காது. ஷிரடி பாபா கோயிலில் பாரு, இப்படி உள்ளே போயிட்டு ஒரு டொக்கு சந்தையில் வரணும் இல்லையா. நம்ம துணி எப்படி இருக்குது பாரு, எல்லாம் கோல்டு பிளேட்டடு சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணாலையும் விளங்கிடும். நம்ம மற்றவங்கள விட நம்ம யாரையும் பார்த்து காப்பிடிக்கிறது இல்லை. நமக்கு என்ன வருதோ அதை தான் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப அழகாக வந்துடும், இது பண்ணாலும் அழகாக வந்துடும். நான் ஒரு கோயில் இப்படி சிறந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கோயிலை கட்டினேன். இல்லைனா இது கூரை போடுறதுக்கு என்ன பெரிய செலவாகிட போகுது. பட் வி வாண்டட் ஒன் திங் லைக் திஸ். அதனால் வாரத்தில் 4 நாள் இங்கே, 3 நாள் பெருமாள் கோயிலில் கவர்டு ஷெல்டரில், அங்கேயும் ஒரு ஓப்பன் ஷெல்டர், ஒரு மண்டபம். மழைகளை வந்தால் உள்ளே போயிடலாம், இல்லைன்னா வெளியே உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அட்டை அடிக்கிற மாதிரி. ஆனால் காலமாக பேங்க்கில் கடை வாங்கினதே கிடையாது. எல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் டெக்னிக். அது வித்தியாசமாக பண்ணுவோம், நம்ம எது பண்ணாலும் வித்தியாசமாக பண்ணுவோம். இன்றைக்கி வரைக்கும் கடனே கிடையாது. அதனால் இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் கன்செப்ட் ஆஃப் மேனேஜிங் அன் ஆஷ்ரம். யாரையும் நம்பி இல்லை, நம்ம அழகாக பெருமாளை நம்பி இருக்கோம். அதனுடைய போக்கில் எல்லாத்தையும் பிரமாதமாக பண்ணிவிட்டு கூலாக உட்காந்துட்டே இருக்கோம். எந்த கோயிலையாவது இந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் எதிரில் வந்து ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து நீ பார்த்துருக்கியா? இவங்க ஓடி ஓடி உங்களுக்கு கை கழுவு தண்ணி கொடுப்பாங்க, பிளேட் வாங்குவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நீ எந்த கோயிலையாவது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், நான் வேணால் ஒன்று பஸ் சார்ஜ் கொடுக்குறேன், போய் ட்ரிப்ளிகேன்லேயும் கபாலீஸ்வர் கோயிலையும் பார்த்துட்டு வா இல்லையா. எல்லாம் வவ்வாலுக்கு ஓடிக்கின்னு இருக்கும் எல்லா கோயில்லையும். இங்கே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணி காத்தோட்டமாக வச்சு எல்லாமே நீ தான், உங்களை வச்சு தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிரியேட் அன் ஆர்கனைசேஷன் அன்லெஸ் இட் இஸ் டிவைன் வில். நான் பண்ணேன்னு நான் சொல்லலை, இட் இஸ் டிவைன் வில். And a time will come soon when all over the world people will throng here. உலகத்தில் எல்லா நாட்டிலேருந்து இங்கே வருவானுங்க. எப்படி வருவாங்க? எங்கே போயும் தீராத வியாதியெல்லாம் இங்கே வந்து 3 நாள் தங்கி சாப்பிட்டா நல்லாயிடும். இங்கே இருக்கிற கடவுள் என்ன பண்ண போகிறாரு? இஸ் கோயிங் டு பிளே த ரோல் ஆஃப் பவரோக, இல்லை வெறும் வைத்தியநாதன். பவரோகன்னா பிறவி பயனுக்கு மாற்றுறது, இன்னொன்று வியாதிகளுக்கு மாற்றுறது வைத்தியநாதன். ஸோ அந்த பாவனை இங்கே நடக்க போகுது. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு பீப்புள், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின், அவன் இவன் எல்லாம் வருவான். உடம்பு சரியில்லைனாக்கா வரானா இல்லையா? சங்கர் நேத்திராலையும் முஸ்லீம் வருவான், கிறிஸ்டின், ஏன்னா கண்ணு நல்லா பார்க்குறாங்க அங்கன்ற மாதிரி இல்லையா. அந்த மாதிரி தான் இது. காட் வில் யூஸ் திஸ் கார்ட் ஆஃப் வைத்தியநாதன் அண்ட் புல் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு.
அந்த மாதிரி வர்றபோது அதுக்கு வேணும் தான் இவ்வளவும் கட்டி வச்சுருக்கேன். அதனால் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் டைம். அதர்வைஸ் ஐ ஆம் ரெடி. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்து அடிச்சுட்டு இருக்கேன் நான். See, a time will soon come, then people will understand why we did all these things. Not I, God did all these things. சிரஞ்சீவி, பலசாலி, ராமதூதன், நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றுதான் ஆஞ்சநேயரை எங்களுக்கு இதுவரை தெரியும். ஆனால் அவர் ஒரு தலைசிறந்த எழுத்தாளர் என்பதும் புகழை என்றுமே விரும்பாதவர் என்பதும் நாங்கள் அவரை பற்றி இதுவரை அறியாத விஷயங்கள். ஸ்ரீராமனை சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை தனது அனுபவத்தை இமயமலை சாரலில் இருந்த பாறைகளில் ஆஞ்சநேயர் தனது நகத்தால் எழுதியிருந்ததை படிக்க நேர்ந்த வால்மீகி முனிவர் இவற்றை எழுதியது ஆஞ்சநேயர்தான் என்று அவர் மூலமே தெரிந்தவுடன் பிற்காலத்தில் தாங்கள் எழுதிய இந்த வரிகளை மக்கள் படிக்கும்போது காலப்போக்கில் என் ராமாயணம் மறைந்து போகும் என்று கூறியிருக்கிறார். இதை கேட்ட மாத்திரத்தில் ஆஞ்சநேயர் தான் பாறையில் எழுதிய அனைத்தையும் தனது வாளால் அழித்துவிட்டார் என்கிறது ஒரு ஆன்மீக குறிப்பு. இந்த நிகழ்வு ராமாயணத்தில் உண்மையிலேயே இருக்கிறதா? பேசும் இறைவனாகிய தாங்கள் ராமாயணத்திலும் ஒரு தலை சிறந்த விற்பன்னர். ஆஞ்சநேயர் ஒரு கவிஞர் மற்றும் எழுத்தாளர் என்பது பற்றி தங்களது மேலான கருத்துக்களை தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வால்மீகி கொள்ளக்காரனாக இருந்தான். ரத்னாகரன் பேர் அவனுக்கு. அப்போ ரிஷிகள் போய் இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்னா, என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறேன், இந்த பாவத்தை உன் குடும்பம் வாங்கிக்குமான்னு போய் கேளுங்கிறாங்க. அவன் சொல்கிறா, எனக்கு சோறு போடுறது உண்டு ஊட்டி பாவம்னு தான்றான். இவன் நீ சொன்னது தான் உண்மை, நான் இப்போ என்ன பண்ணணுன்ட்டு ராமான்னு சொல்கிறான்றாங்க. இவன் வாயில் தர்ப போட்டால் கூட ராமா வரல. எதிரில் இருக்கிற ஒரு மரத்தை காட்டி இது என்னங்கிறாங்க, மரம்னு சொல்கிறான்றாங்க. இவன் ராம ஆகி போய் இவன் தலைமையில் வான்மீக மன்னா புத்து. அவன் பேர் ரத்னாகரன் தான். புத்து முளைச்சிச்சு. அவன் அந்த புத்திலிருந்து வெளியே வருகிற போது 2 பறவைகள், அன்றில் பறவைகள்னு பேர் அதுக்கு. சினிமா பாட்டு ஜீன்ஸில் வருது இல்லை, அது மாதிரி அன்றில் பறவைகள் உண்டல்லோ. கண்ணும் கண்ணும் ரெட்டை பிறவி, ஒரு விழி எழுதால் இரு விழி வருவி, பொழியாதோ அன்பே வழியாதோ, அன்றில் பறவை ரெட்டை பிறவி, ஒன்றில் ஒன்றாய் வாழும் பிறவி பிரியாதே. அன்றில் பறவைகள் ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று உயிரோடு இருக்காங்க. ஸோ அந்த பறவைகளுடைய சோகத்தை பார்த்த உடனே புத்திலிருந்து வந்த இவனுக்கு ரொம்ப சோகமான 2 பேர் பிரியற மாதிரியான ஒரு கதை கருத்துருவாக்கம் வந்தது. அதனால் ராமாயணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரத்னாகரனாக இருந்து வால்மீகி ஆனவன் ராமாயணத்தை எழுதினான். இதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. எப்பயுமே ஆர்எஸ் மனோகர் ஒரு ட்ராமா போடுறாரு அப்படின்னா முதல்ல ட்ராமாவை எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அதில் யார் நடிக்கணும் என்ன ஏது இதெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி முதலில் ராமாயணம் உருவானது. அதுக்கப்புறம் அதில் நடிக்கிறதுக்காக வந்த கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நீ பார்க்குற மற்றவர்கள் எல்லாம். ஸோ தட் வே இந்த ராமாயணம்ன்றது முதல்ல ஒரு வால்மீகி ராமாயணம் வந்தது. அதுக்கப்புறம் அதில் எக்கச்சக்கமாக வந்தது. துளசிதாஸ் ராமாயணம் ஒன்று வந்தது, கம்ப ராமாயணம் ஒன்று வந்தது. அண்டு இங்கே நான் போன வாரம் கூட சொன்னேன், நம்ம ஊரில் இந்த பக்கம் கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ராமாயணம் ஒன்று எழுதினார். என்ன ராமாயணம் அது? அருணாச்சல கவிராயர் எழுதின ராமாயணம் ஒன்று ரொம்ப கலோக்குவலாக இருக்கும். அது ஏன் நம்ம சம்ரட்சணால் பாதுகா ராமாயணம்னு ஒன்று இருக்குது. ஸோ எத்தனையோ ராமாயணம் வந்தாச்சு. அதில் ஒவ்வொரு ராமாயணத்துலையும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் கம்போடியா மாதிரி கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு மலை மேலே தீப்பந்தத்தெல்லாம் ஏற்றிட்டு நல்லா வெளிச்சமாக வச்சுட்டு ராமாயண ட்ராமா டெய்லி நடக்குதாங்க. நம்ம ஊர்லேயே மறந்துட்டாங்க நாயங்க. அந்த ஊரில் டெய்லி ராமாயணம் நடந்தாங்க. எல்லாம் உட்காந்து 100 பேர் 200 பேர் அதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க வாழ்கிலெல்லாம் வச்சு நிஜமாக வராங்க. ஸோ ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ராமாயணத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஸ்டோரி பேஸ் மாறி இருக்கும். அதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராமாயணத்தில் சீதை ராவணனுடைய தன் கஷ்டப்படக்கூடாது காட்டலன்னு சொல்லி தான் ராவணன் அவளை எடுத்துன்னு போய் வச்சுக்கணும்னு சொல்கிறவனும் இருக்கிறான். அது இன்னொரு ராமாயணம். விதவிதமான ராமாயணங்கள்லாம் இருக்குது. ஸோ புராணங்களை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். இப்போ மகாபாரதம் இருக்குது, எத்தனை விதமான கேரக்டர்ஸ். ஸோ ஈச் கேரக்டர் கிவ்ஸ் எ பர்டிகுலர் கேரக்டரைசேஷன். இப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் ராமாயணம் ஆகட்டும் மகாபாரதம் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமே
நீங்கள் ரொம்ப சீரியஸெல்லாம் நான் எடுத்துக்க தேவையில்லை. முதல் காவியங்கள் வந்தன. அந்த காவியங்களுக்கு அப்புறம் அதில் பிகாஸ் எ தாட் ஆஃப் எ மகாத்மா மெட்டீரியலைசஸ், அதனால் இந்த மாதிரி காவியங்கள்லாம் நடந்தது. அதாவது கனையாளியை வந்து இந்த சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வயசான கிழவர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேங்கிறார். யார்? அந்த ஆஞ்சநேஸ்வரர் மாதிரி இந்த ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறாரு, நீ இதில் போட்டு போ, எனக்கு பிஸியாகிறான்றார். திரும்பி வந்தோடனே எடுத்துக்கோன்றார். உள்ளே பார்த்தா நிறைய மோதலுங்குது. அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் எத்தனை ராமர் வந்துட்டாங்க, எத்தனை ஆஞ்சநேயர் வந்துட்டாங்க, நீ என்ன பூசாவாக வந்திருக்கிற அப்படின்னார். அதனால் லாட் ஆஃப் ராமர்ஸ் ஆர் தேர். அண்டு இது என்னன்னா ஒரு ஆத்மாவினுடைய கேரக்டரைசேஷன். இப்போ சிவசங்கர் பாபா இருக்காருன்னா, சிவசங்கர் பாபா வந்து ராமனுடைய ஆத்மஸ்வரூபம் தான், உனக்கு அதில் சந்தேகம் தேவையில்லை. இப்போ எப்படி ராமராக இருந்தவர் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாலே இன்றைக்கி சிவசங்கர் பாபா ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்துருக்காரோ, அந்த மாதிரி எத்தனையோ கேரக்டர்ஸ் உலகத்தில் வராங்க. இங்கே மயிலாப்பூர் கோயிலுக்கு எதிரில் குருஜி சுந்தர்ராமன் ஒருத்தர் இருந்தார். நல்ல மகான் தான், தங்காலில் ஒரு கோயிலெலாம் கட்டியிருக்காரு. அவர் தான் வசிஷ்டர். சேலம் ஸ்கந்தாசிரமம் இல்லையா, அங்கே புவனேஸ்வரி உபாசனெல்லாம் பண்ணின சாந்தானந்த சுவாமிகள் இருந்தார். அவர் தான் விஸ்வாமித்திரர். நம்ம கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்க இல்லையா, நம்ம துர்கா கோயிலில், அவங்கள தான் உட்கார வச்சுருக்கேன் நான். அவங்க சபரி அந்த காலத்தில். இங்கே திண்டுக்கல் போடி நாயக்கனூர் சிந்தலச்சேரி பக்கத்தில் லாட சங்கிலி சீங்குழல் புண்ணையாசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த காலத்தில் ராவணனாக இருந்தார். அது மாதிரி உலகத்தில் எல்லோரும் வராங்க, உங்களுக்கு அதில் சந்தேகம் தேவையில்லை. இப்போது ராமாயண காலத்தில் எல்லா தேவர்களும் வராங்களா, 33 கோடி தேவர்களும் கரடி, குரங்கு, அணில் இந்த மாதிரிலாம் வராங்க. அதில் வந்து ராமர் சங்கரநாராயண ஆத்மா ஏவன்ற மாதிரி சங்கரன் நாராயணன் சேர்ந்த ஒரு கச்ச பகவான் அந்த ரூட்டில் வந்தார். ஆனால் இந்திரன் என்ன பண்ணுறான், வாலியாக வரான். சூரியன் சுக்ரீவனாக வரான். சபரி, இந்த மாதிரி எல்லோரும் ராமாயண காலத்தில் இருக்காங்க. இதே மகாபாரத காலம் வருது. மகாபாரத காலம் வரும்போது சூரியன் யார்? கர்ணன். இதில் சூரியன் யார்? சுக்ரீவன். இதில் வந்து வாலி இந்திரன், அதில் அர்ஜுனன் இந்திரன். அஸ்வினி புத்திரர்கள் நகுல சகாதேவர்கள். இங்கே வாயு புத்திரனாக வந்தது ஆஞ்சநேயர், அங்கே பீமன். இப்படி எல்லாரும் உலகத்தில் வந்தாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலையும் கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்துங்கிற மாதிரி எல்லாரும் திருப்பி திருப்பி வந்து நின்றுக்கிறாங்க. யாருமே இந்த உலகத்தில் புதுசு கிடையாது. ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொருத்தரும் வராங்க, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் எ ட்ராமா. முதல்ல எம்ஆர் ராதா நடிச்சார் ரத்த கண்ணீர். அதுக்கப்புறம் எம்ஆர்ஆர் வாசு நடித்தான். அப்புறம் அவன் பிள்ளை ராதா ரவி நடித்தான். ஸோ ஒரே ரத்த கண்ணீரை 3-4 பேர் அதே குடும்பத்தில் நடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரே ராமாயணத்தை வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு பாத்திரங்கள் இந்த உலகத்தில் தரிப்பதற்காக வருகிறார்கள். அதனால் நீ அந்த கதையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோ, அவங்க சொல்ல விரும்புகிற மாரல் ஆஃப் த ஸ்டோரியை எடுத்துக்கோ. Don't attach too much importance to the role played by a given person. அது பார்த்தா அவனுக்கு ஒன்றுமே புரியாது, மண்டை காஞ்சி போயிடும். அதனால் என்ஜாய் த ட்ராமா and try to imbibe some lesson. Don't get immersed into those topics. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. நிறைவோடு எமை காக்க நீ வந்தாய், உனக்கு நிகரீதும் இல்லை ஐயா. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. ஒரு நாளேனும் உனை காண முடியாமல் போனாலும் முடியாது முடியாதையா. நிலை கொள்ள முடியாது முடியாதையா. உன் நினைவன்றி வேறொன்றை நினைத்திட நினைத்தாலும் இல்லாத நினைவேதையா. நீ இல்லாத இடமேதையா.
என் கண் பார்வைதனில் தோன்றும் காட்சிகள் யாவிலும் சிரிக்கின்ற முகம் தானையா, நீ சிரிக்கின்ற முகம் தானையா. இது நான் என்றிருந்தாலும் நான் அல்ல நீ என்ற நிலை எனக்கருள்வாய் ஐயா. இது நான் என்றிருந்தாலும் நான் அல்ல நீ என்ற நிலை எனக்கருள்வாய் ஐயா. குறையொன்றுமில்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. இனி என் வாழ்வில் நான் போகும் ஒவ்வொரு பாதையும் நீ காட்டும் வழிதானையா, அது நீ காட்டும் வழிதானையா. அதில் குறை என்று வந்தாலும் இடர் கண்டு குறை தீர்க்க உன் தீட்சை அருள்வாய் ஐயா, நீ உன் தீட்சை அருள்வாய் ஐயா. இனி நான் பாடும் ஒவ்வொரு பாட்டிலும் உள்ளிருக்கும் பொருளாக வருவாய் ஐயா. ஒரு நாளில் ஒரு முறையிலும் உன் புகழ் நான் பாடும் வரம் ஒன்று அருள்வாய் ஐயா. ஒரு நாளில் ஒரு முறையேனும் உன் புகழ் நான் பாடும் வரம் ஒன்று அருள்வாய் ஐயா. குறையொன்றுமில்லாத கோவிந்தா, எனக்கு குறையொன்றும் இல்லை ஐயா. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.